ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம் இப்போ அது 2 சோலோ லெவலிங் எபிசோட் 2 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. செம ஃபன் அண்ட் ஆக்ஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ கூட போன அந்த மேச ராசிக்காரங்கிட்ட ப்ரெஸ் மீட்லாம் லியோ திரும்ப வந்துட்டாரா, 20 வருஷம் ஆச்சு, ரிட்டர்ன் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் வரமாட்டான், ஐயோ வந்தால் கதை முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே செல்லில் லைவ்ல பார்த்துட்டு இவனை முதல்ல போட்டு தரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க அந்த பசங்கிட்ட சொல்லியிருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல ஏர்போர்ட்ல ஒரு ஃபிளைட்ல வந்து யாரை இறங்குறாங்க, யாருன்னு பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டா இருந்தாரு பாத்துங்க, ஹூகோ வாட்டர்ஸ். இவர்கிட்ட தனுஷ் ராசி பவர் இருக்கு. இவர் வந்தோடனே அங்க முன்னாடி இருக்கிறவங்க, சார் 12 ராசி பவர் இருக்கிறவங்கள ஒருத்தவங்களை உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் சார் அப்படி சொல்லிட்டு தலையை குனிஞ்சு வரவேற்றுட்டு இருப்பானுங்க. அப்படி கீழே இறங்கி வந்துட்டு உங்களோட பிரைம் மினிஸ்டர் எங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அவர் உங்களுக்காக ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார், நீங்க கார்ல போங்க சார் அப்படி சொல்லும்போது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போயிட்டு இருப்பாரு. அதை பார்த்து அந்த 2 பேரும் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்காரு, இந்த மாதிரி ராசி பவர் இருக்கிறவங்களாம் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஓட்டர்ஸை பார்த்து அப்படியே மெய் செலுத்திட்டு இருப்பானுங்க. அப்படியே ஓட்டர்ஸ் கார்ல ஏறி போயிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும்போது நியூஸ்லாம் லியோ திரும்ப வந்துட்டாரா அப்படி சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். அதை பார்த்து இங்க ஓட்டரும் என்னடா அது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு ஃபோன் வரும். இது வேற நையின்னு 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் கழிச்சு இப்போ லியோ வந்திருப்பானா, அது எப்படி வந்திருப்பான், அவன் அந்த டவர்ல இறந்துருப்பான்ல அப்படி சொல்லும்போது அப்படியே கட் பண்ணா ஃபிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவன் சொல்லியிருப்பான்ல, டே நீ அங்கே போனா கண்டிப்பா செத்துருவா போகாதான்னு சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டவருக்குள்ள என்ன நடந்திருக்குன்னா, இங்க ஓட்டர்ஸ் என்ன நடந்திருக்கான், வாசல் இருந்துட்டு அந்த மார்சஸ் எல்லாத்தையுமே டஞ்சன் டவரை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டி அங்கேயே சண்டை போட்டு இருந்திருக்கான். அப்படி அவன் சண்டை போட்டதுல அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க வாசல் இருந்த எல்லா மார்சஸையும் அடிச்சு கொண்டதுக்கு அப்புறம் உள்ள போய் பார்த்தா அங்க லியோ ஆல்ரெடி முதுல குத்திட்டானுங்க. முதுல குத்திட்டு அந்த கண்ணு இருக்கு பாத்தீங்களா, மான்ஸ்டர் கண்ணு, அதை எடுத்துட்டு அதோட பவர்லாம் எடுத்து நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படியே கட் பண்ணா இங்க ஓட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்கானுங்க. வெளியே வந்த ஓட்டர்ஸ் லியோ உள்ள மாட்டிக்கிட்டான், அவனை எப்படியாச்சும் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்னொருத்தர் சொன்னோன்னே அதை கேட்டவன், இல்லப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது ரொம்ப கஷ்டம், அவன் எத்தனை மாஸ்டர் இருக்கும் தெரியுமா, உள்ள மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் கதை முடிஞ்சுது, நீ விட்டுரு அப்படி சொல்லும்போது இவன் யாருன்னு பார்த்தா இவனுக்கு கடகராசி பவர் இருக்குதுங்க. இவனோட பேரு மோலங். அந்த கடகராசி மோலங்கு ஓட்டர்ஸ் கிட்ட, டே நாங்கள் தேடி தேடி பார்த்தோம் அவன் கிடைக்கலடா, உள்ள 10,000 மான்ஸ்டருக்கு மேலே இருக்கும்ல, எதிராச்சும் மாட்டி அவன் கண்டிப்பாக செத்துருப்பான், நீ விடு அவனை பற்றி கவலைப்படாது அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு ஓட்டர்ஸ் ரொம்பவே கவலைப்படுவான். சே அவனை நான் தனியாக விட்டுட்டு வந்துடக்கூடாது, அவனை எப்பயாச்சும் காப்பாற்றிருக்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுவான். அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே முடிஞ்சோடனே பிரசன்ட்ல அவன் காரில் போயிட்டு இருப்பான். ஓட்டர்ஸு 20 வருஷம் கழிச்சு அவன் திரும்பி வந்திருப்பானா, அதுக்கு பாசிபிள் இருக்கா, அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே பிரைம் மினிஸ்டர் கால் பண்ணுவார். அந்த காலை அட்டன் பண்ணோன்னே, ஏய் நீ கேள்விப்பட்டியா அப்படி சொல்லும்போது கேள்விப்பட்டேன், இங்கே லியோ திரும்ப வந்துட்டான் அதை தானே அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்டு பிரைம் மினிஸ்டர், ஆமாம் அதை பற்றி தான் நீ கேள்விப்பட்டியா, அந்த டவர்லாம் அழிஞ்சு போச்சியா அப்படின்னு அவர் சொல்லுவார். அதை கேட்டு இங்கே ஓட்டர்ஸும், இங்கே பாருங்க நீங்கள் லியோ விஷயத்தை வச்சு உங்களுக்கு ஓட்டு தேட பார்க்குறீங்களா, அதுக்கெலாம் நான் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படி சொல்லும்போது, இல்லை நான் அதுக்கெலாம் ஒன்று ஃபோன் பண்ணல, கொரியாலேருந்து உனக்கு கால் வந்துச்சு, அந்த காலை நீ அட்டன் பண்ணியா, லியோட்டேருந்து தான் வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இங்கே ஓட்டர்ஸும், என்னது ஃபோன் வந்தது லியோட்டருக்கு இருக்குமா, எப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லையே, டவர் உடஞ்சிருக்கா அப்படின்னா அவன் திரும்ப வந்திருப்பானா அப்படி சொல்லும்போது, ஆமாம் உன் ஃபோன் வந்துச்சே உன் ஃபோனை எடுத்துப்பாரு அப்படி சொல்லும்போது அங்கே ஓட்டர்ஸ் இருங்க அப்படி சொல்லிட்டு அப்படி காரை ஓங்கி ஒரு தட்டி டே ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டுறா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு அவனோட மொபைலை எடுத்து பார்ப்பான் பாருங்க. மொபைலை எடுத்து பார்த்தா 30 மிஸ்டு கால் ஒரு வாய்ஸ் மெயில் வந்திருக்கும். அந்த வாய்ஸ் மெயிலை எடுத்து அதில் என்ன சொல்கிறது அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு வாய்ஸ் கேட்கும், டேய் டக்ஸு நான் உன்னை கண்டுபிடிப்பேன், அப்புறம் என் கையாலேயே உன்னை கொல்லுவண்டா அப்படி சொல்லும்போது அந்த வாய்ஸை கேட்டோன்னே அது லியோட வாய்ஸ் தானே அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக்காயிருவான். ஆனால் அவன் எதுக்கு என்ன கொல்லணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃப்ளைட் ஏறி கொரியாவுக்கு வரதுக்கு ரெடி ஆயிடுவான். அப்படியே கட்டுமா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹோட்டலில், நான் இத்தனை தடவை ஃபோன் பண்ணியும் என் காலை எடுக்காத அளவுக்கு அவன் பெரிய லைட்டான அந்த டக்ஸோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிக்கும் போது அந்த பையன், ஆமாம் எத்தனை தடவை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, பாடுறா 30 தடவைக்கு மேலே கூப்பிட்டுருக்கேன், ஆனால் இந்த ஃபோனு சூப்பராக இருக்கடா, வித்தியாசமாக இருக்கே, நான் அந்த டவருக்குள்ளே போகிறக்கும் போது இந்த மாதிரி இல்லையே அப்படி சொல்லும்போது, ஆமாண்ணே இதுதான் ஸ்மார்ட் ஃபோன், இப்போது நிறைய மாடல் வந்துருச்சு முன்னாடிலாம் இருக்காது அப்படி சொல்லும்போது, பரவாயில்ல இதுலேயே எல்லாமே பார்த்துக்கலாம்ல, ஆமாம் அந்த ஆர்டிக்கல்லாம் பார்க்கலாமா அப்படி சொல்லும்போது, பாருங்கண்ணே அப்படி சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்கும்போது அதில் நம்ம லியோவை பற்றி கேவலமாக கழுவி ஊத்துருப்பானுங்க. அதை பார்த்து கடுப்பாய் லியோ டேய் அப்படி சொல்லி செல்லை போட்டு அப்படி முறுக்குவானா, அண்ணே அது ஏன் ஃபோனுண்ணே உடச்சிடாதீங்களே அப்படி சொல்லிட்டு அந்த பையன் கத்திட்டு இருப்பான். அந்த கிரிம்சன் ஐயா நான் தான் எடுத்து கொடுத்த உடனே என் முதுல குத்தி என்னை துரோகம் பண்ணானுங்க, இப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி என்னை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கானுங்க, சரி இருக்கட்டும், கூல் டவுன்
அப்புறம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே டஞ்சனுக்குள்ள அந்த டவருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லியோ என்ன பண்ணியிருப்பான், அவனோட சொத்து பத்தெல்லாம் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி கொடுக்குற மாதிரி அப்படி வேற மாதிரி எழுதி கொடுத்துருப்பான். அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க சொத்து ஆட்டையை போடுறதுக்கு அப்படிலாம் அவனு எழுதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு வேற மாதிரி மாற்றிருப்பானுங்க. அதை பார்த்து என்ன செய்வான் நம்ம லியோ, என்னது என் சொத்தை அனாத ஆசிரமத்துக்கு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை என்ன பண்ணுவான், கோவப்பட்டு செல்ல சல்லி சல்லியா நொறுக்கி விட்டுருவான். அதை பார்த்துட்டு அண்ணே என் ஃபோனுண்ணே, இதை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ இஎம்ஐ கட்டி வாங்கினேன், ஒரே அடியில் அடித்து நொறுக்கிட்டாரு, ஏன்னே எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம கீரை ஒன்றுமே நடக்காத மாதிரி, இப்போ முன்னாடி இருக்கும்போது என் மூஞ்சி ரொம்ப கோரமாக இருந்தது, இப்போ நான் ரொம்ப அழகாக மாறிட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாம்பு பவர் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அண்ணே என் செல்லை உடச்சி நீங்கள் என்ன எதோ யோசிச்சுட்டு இருக்கீங்களாண்ணே, இந்த செல்லை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் பார்த்தா மேலேருந்து நம்ம ஹீரோவை யாரை பார்க்குற மாதிரி இருக்கும். டக்குன்னு வார்னிங் வார்னிங் உங்களை யாரை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்த்தா வானத்துலேருந்து மேச ராசி ஆர்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து சிஸ்டம்லாம் இந்த மாதிரி காட்ஸோட பவர் கீழே வந்துட்டு இருக்கு, மேசராசி பவர் நீ ஒழுங்கா எனக்கு அடிபணிஞ்சிரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சிஸ்டத்தை பார்த்து கோவப்பட்டு நம்ம ஹீரோ நான் யாருக்குமே அடிபணிஞ்சு இருக்க மாட்டேன், நான் எனக்கு என்ன தோணுதோ அதை தாண்டா பண்ணுவேன், நான் தாண்டா லியோ அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் ரெண்டு காதல் ஜோடி இருப்பாங்க, அவங்க அப்படி நடந்து வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நியூஸ்லாம் பார்த்தியா, இந்த லியோவை பற்றி தான் எங்களால் பேசிகிட்டு இருக்காங்க, லியோலாம் ஒரு வேஸ்ட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவனோட சட்டையில் கோல்டன் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க ரெண்டு பசங்க ஜெமினி இது மிதுன ராசிக்காரங்களோட அப்ரசன்ட் ஆச்சு, இவங்களாம் ரொம்ப திமிரு பிடிச்சவங்களாச்சு, இவங்ககிட்டலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டு யாரை பற்றிட்டா பேசிட்டு இருந்தீங்க அப்படி போய் நிற்கும் போது அங்கே இருந்த பையன் அண்ணன் அவனுக்கிட்ட போகாதீங்கண்ணே, ரொம்ப திமிரு பிடிச்சவங்கண்ணே அப்படி தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒருத்தனுக்கு வாயில் தம் வச்சுட்டு டே யாரா நீ மூஞ்ச அந்த பக்கம் தள்ளி போடா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட அந்த பையன் ஐயையோ அண்ணங்கிட்டே வம்புழுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். அப்போ அந்த மிதுன ராசிக்கார அப்பரசண்டி என்ன பண்ணுவான், தம் அடிச்சு நம்ம ஹீரோட மூஞ்சிலேயே புகைய விட்டுருவான். நம்ம ஹீரோ அப்படி வெறுப்பாகி டென்ஷன் அப்படி உச்ச கடத்த நிற்பாரு. என்னடா கோவம் வருதா, கோவம் வந்து நடிச்சிருவியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மூஞ்சிக்கிட்ட போய் பேசிட்டு இருப்பானா. கூட இருக்க அந்த பொண்ணு அவனை பயன்படுத்துறாத பேண்டிலே உச்சா போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணும். அவனும் ஆமாம் ஏதோ ஸ்மெல் அடிக்குது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளை கூட்ட அந்த பக்கம் நடந்து போயிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ பற்றி லியோக்கெல்லாம் ஓவர் பில்டப், அவனாம் ஒரு இதுக்கும் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி தப்பாக கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாகும். ஆனால் கூட இருக்க அந்த பையன் அண்ணே வேண்டானே அவனுங்க அப்படி தானே விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது டேய் பைத்தியம் பிடிச்ச வெட்டி கிளிகளா நில்லுகிடா அப்படின்னு சொல்லும்போது என்னது பைத்தியம் பிடிச்ச வெட்டி கிளிகளா, பைத்தியம் பிடிச்ச வெட்டிக்கிளியை நான் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆமாண்டா நீங்கள் ரெண்டு பேருமே பைத்தியம் பிடிச்ச வெட்டிக்கிளிங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு நிற்பா பாருங்க. அப்போ அந்த லவ்வர் பாய் கடுப்பாய் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து டேய் என்ன சொன்ன திருப்பி சொல்லு பார்க்கலாம், ஆனால் இவனை பார்த்தா மானா பவர் எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்குது, ஆனால் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கையை எடுத்து அவன் மூஞ்சில் அந்த நெத்தியில் ஒரு சுண்டு விடுவான் பாருங்க. சுண்டி விட்டோன்னு அப்படியே பறந்து போய் விழுவான். அங்கே செவுத்துல அடித்து செவுலாம் உடஞ்சி போயிடுவான். அதை பார்த்து அந்த பொண்ணு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அதை பார்த்து இந்த பையனும் அண்ணே என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே அவனை சுண்டி விட்டு மாசா சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு பாருங்க கெத்தா. அதை பார்த்து அந்த பொண்ணு கடுப்பாயி டேய் உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிதுன ராசி பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பின்னாடி பறந்து வந்து அட்டாக் பண்ணுவா. அதே மாதிரி நம்ம ஹீரோ திரும்பி அப்படியே விரல வச்சு சுண்டி விடுவார் பாருங்க. அந்த பொண்ணு பறந்து போய் செவுத்துல போது அந்த செவுரு உடஞ்சி தெரிச்சிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் பரவாயில்ல என்னோட பவர் இன்னும் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நின்று போனா அங்க இருக்க அந்த பையன் அண்ணே இப்படிலாம் பண்ணக்கூடாதுண்ணே, நடு தெருல நின்று மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லும்போது என்னது மேஜிக் பவரா, நான் எங்கடா மேஜிக் பவர் யூஸ் பண்ணேன், நான் என்னோட ஓன் ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான்டா யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவனுங்க என்னது நீங்கள் மேஜிக் பவர் யூஸ் பண்ணாமல் உங்களோட விரல்களை வச்சு மட்டும் அட்டாக் பண்ணீங்களா, அதுக்கே இவ்வளோ பவரா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காயை பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போயிட்டு டேய் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் தொட்டு பார்ப்ப பாருங்க. அது எடுத்ததுக்கப்புறம் இது என்ன வித்தியாசமான ஒரு மந்திர பொருள் மாதிரி இருக்கே, அது எப்படி இவங்ககிட்ட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அதுக்கு அந்த பையன் சொல்லுவான் ஆமாண்ணே இந்த மாதிரி அப்பர் சண்டைகளாக சேர்றாங்க பார்த்தீங்களா 12 ராசிக்காரங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட நிறைய பேர் அப்பர் சண்டையாக சேருவாங்க, அதில் அப்பர் சண்டையாக சேர நிறைய பேருக்கு பவர் வித்தியாசமாக இருக்கும், அதில் இந்த மாதிரி நெக்லஸ்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பவர் இன்னும் ஹையாக இருக்கும், அவங்கள ரேங்காக பிரிப்பாங்க, இந்த மாதிரி அப்பர் சண்டையோட பவர் ட்ரிபிள்எஸ் ரேங்க் அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி இவங்க பிரிக்கும் போது யார் ராசிக்காரங்க கிட்ட இந்த மாதிரி அதிக அப்பர் சண்டை இருக்காங்களோ அவங்களா ரொம்ப கெத்தாக சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய காசு பணம் நிறைய சம்பாதிப்பாங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா நான் இல்லாத 20 வருஷத்தில் இவ்வளோ வித்தியாசம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கும்போது அண்ணே கொஞ்சம் அங்கே பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த மேசராசி ஆடு இருக்கு பார்த்தீங்களா அது அப்படி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த மேசராசி ஆடுகள் எல்லாம் சிஸ்டத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா நீ 2 பேரை கொண்டாகணும், அப்படி நீ 2 பேரை கொண்டுனா உனக்கு தேவையான கிஃப்ட்டை நாங்கள் தரோம்
அப்படி சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த பையன்லாம் சாக்காய் என்னது இது, இந்த காட்ஸ் இருக்கிற இந்த மேசராசி ஆடுகள்லாம் இங்கே வந்து பேசிட்டு இருக்கு அப்படி சொல்லும்போது இதோட சக்திகள் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னா ஷேடோ ஆஃப் த டிவைன் காட்ஸ் இந்த இவங்க அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுங்களா ராசிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்று, கடவுளுக்கு இணையான சக்தி வாய்ந்தது. அந்த பையன் நம்ம ஹீரோ கிட்ட அண்ணன் அவங்க என்ன கேட்குறாங்களோ செஞ்சு முடிச்சிருங்கண்ணே, அவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்னே அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ தம்பி என்னடா சொல்ற அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இந்த கடலோட சக்தி எல்லாம் தேவையில்லாத ரவுடி பசங்க முல்ல மாதிரி பசங்க கிட்ட தான் இருக்கு, இதெல்லாம் அவங்க கிட்ட சுத்தமா இருக்கக்கூடாது. முதல்ல அந்த பனிமுஞ்சு வாயினை நான் கொல்லணும், அதுக்கப்புறம் எனக்கு இந்த கடலோட சக்திலாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்ன இது ராசி சக்திலாம், எனக்கு இதெல்லாம் ரொம்ப வெறுப்பா இருக்கு, இது எல்லாத்தையுமே நான் மாத்தி ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கால் அப்படி தூக்கிட்டு தரையில ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அப்படி மிதிச்சதுல அவனோட அந்த ஆறா வைப்ரேஷன்ல அந்த ஆடுலாம் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த அட்டாக்லயே அதெல்லாம் காணாம போயிடும், இருந்த இடம் தெரியாம காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். அதை பார்த்துட்டு அந்த பசங்க என்னடா இவ்வளோ மின்னுது கண்ணு தெரியலையே அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்படி அந்த வந்த ஆடெல்லாம் காத்தோட காத்தா கரைஞ்சு போனதுக்கப்புறம் ஏன் முன்னாடி வந்து நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியமாக போச்சு இல்லை அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கெத்தா நிற்பான் பாருங்க. அதை பார்த்து அந்த 2 பசங்க என்னது கடவுளோட சக்தி இருக்க அந்த ஆடுங்கள்லாம் மாயமாக மறைஞ்சு போயிருச்சா, அண்ணே யாருண்ணே நீங்கள் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவராக இருக்கீங்களேண்ணே அப்படி சொல்லும்போது டே அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பானா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ சுண்டி விட்டான் பார்த்தீங்களா, அவன் அப்படியே பறந்து விழுந்து வாயில நுர தள்ளி வாயை பொழந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த பசங்க கிட்ட டே இந்த மிதுன ராசி பவர் வச்சிருக்க அவன் ரொம்ப பணக்காரனாக தானே இருப்பான் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்க இந்த அப்பர் சண்டிக்கிட்ட இருக்க இந்த நெக்லஸ் இந்த டாலரு இதெல்லாமே ரொம்ப காசு அதிகமாக இருக்கும்ல, அந்த பனியன் சட்டை இதுவும் அதிக காசு இருக்கும்ல அப்படின்னா அதை நம்மளுக்கு எடுத்து தேவையான காசை வாங்கிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட சட்டை பனியனு நெக்லஸ் அந்த பட்டன் எல்லாத்தையுமே அப்படியே தனித்தனியாக பிச்சு எடுத்துட்டு இருப்பான். லியோன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி செம பேடாஸா இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான், ரிவெஞ்ச் எடுக்க போறான். அவங்களை எப்படி ரிவெஞ்ச் எடுக்க போறான், எந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வேட்டையாட போறான், நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.